இது வரைக்கும் எந்த தப்பு நான் பண்ணல. ஐயோ அதெல்லாம் சும்மா பேச்சல ஊர்ல வந்து விசாரணை பண்ணிட்டோம். அதெல்லாம் பேச கூடாது. நான் அவனை வந்து ஏத்துக்கிறேன். அதெல்லாம் நான் பேச முடியாது. இல்ல ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ பிரியா, பிரியா பேசுறீங்களாமா? ஆமா மேடம். நான் கலைஞர் டிவில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். உங்களுக்கு குப்பண்ண தெரியுமாமா? தெரியும் மேடம். எப்படி தெரியும் உங்களுக்கு அவங்கள? நான் வேலை செய்யற நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஹைவேஸ்ல வேலை செஞ்சேன். அப்ப தெரியும் மேடம் எனக்கு. நாங்க வந்து சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணா அவர் அங்க வேலை பார்த்தாரு. அப்ப தெரியும் மேடம். சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்கள மீட் பண்ணதே இல்லையா? இல்ல மேடம். அதுக்கப்புறம் நாங்க வந்து ஸ்டாப் ஆயிட்டேன். என்னோட பாப்பா இறந்துட்டாங்க. சோ அதனால வந்து நான் ஊரோட வந்துட்டேன். ஸ்டாப் ஆயிட்டு நாங்க வேலைக்கு போறது இல்லை. நான் என்னாச்சுமா பாப்பாக்கு? அவங்க வந்து 6 வந்து இறந்துட்டாங்க மேம். 3 வயசு பாப்பா இறந்துட்டாங்க. ஷிஷு. நாங்க வந்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஊரோடயே வந்துட்டேன். கொஞ்ச நாள் வந்த வேலைக்கு. அதுக்கப்புறம் சித்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஊரோடய வந்துட்டேன். என்னாச்சு மேம்? அதுக்கப்புறம் நீங்க அவங்கள பார்த்ததே இல்லையா? என்னாச்சு மேடம்? இல்லம்மா, ஆக்சுவலா வந்து என்னோட பேரு தேவையில்லாம மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மிஸ்யூஸ் எல்லாம் ஆகல, கவலைப்படாதீங்க. ஒரு விஷயம் தெரியறதுக்காக இவர் குப்பன் வந்து வைஃப் வேண்டா சொல்றாரு. ஓகே மேம். அப்போ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா வேற ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஃபீல் பண்றாங்க. ஓகே மேம். உங்களுக்கு ஏதாவது அப்படியே அவரோட ஃப்ரெண்டா இருக்கீங்களா என்ன கேக்குறதுக்கு? மேடம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது மேடம். அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அவர் பேசினாரு. நான் இல்லன்னு சொல்லல. தப்பா தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் 2-3 விஷயம் நடந்தது. நீங்க கேளுங்க மேடம். அவங்களோட பையன் போல நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. என்னமா பையன் என் நம்பரை எல்லார்கிட்டயும் கொடுத்து தேவையில்லாமலாம் வந்து பேசி அசிங்கப்படுத்தி போன் எல்லாம் பண்ணி நான் அதுக்கப்புறம் நான் யார்கிட்டயுமே பேசுறதே கிடையாது மேடம். இப்ப போன மாசம் ரீசனா எனக்கு அந்த பேர்லாம் கூட மறந்து போச்சு. போன மாசம் ரீசனா கால் பண்ணி அசிங்கமா பேசுறாரு அவரு. எங்க பையன் உனக்கு தெரியுமாமா? அக்கா நான் உங்க பையனை பார்த்ததே இல்ல. அதுதான் நானும் சொல்றேன். சரிம்மா, பார்த்ததே கிடையாது. சரி சரிடாமா. எழில் நகர்ல வீடு யாருமா எடுத்தது? எழில் நகர்ல வீடு எல்லாம் யாரும் எடுக்கல. இல்ல அவர் வச்சிருந்தாரா? வீடு எடுத்து வச்சிருந்தாரா? எழில் நகர்ல ஒரு வீடு இருந்து பார்த்து வாங்கறதுக்காக வந்திருந்தாரு. யாருக்குமா வாங்கினாரு? விஷயம் எனக்கு தெரியும். இருங்க நான் பேசி விடுங்க, நான் சொல்றேன். சொல்லுமா. நீங்க தப்பா எதுவுமே யோசிக்க தேவையில்ல. சரிம்மா சொல்றேம்மா. அப்ப வந்து அதுக்கப்புறம் அதுதான் அந்த வீடு வந்து பேசினாரு. போனாரு. இந்த இடத்துல வாங்கலாமான்னு கேட்டாரு. நான் அப்பெல்லாம் அங்கதான் இருந்தேன். இப்ப நாங்க கிடையாது. நாங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அதுக்கப்புறம் பேசுறதுல வேற யாரு மூலியமா அவங்க வீடு வாங்குறேன்னு சொன்னாரு. அத கூட ஏதோ தப்பா புரிஞ்சுன்னு தேவையில்லாம சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வேணாம், தேவையில்லாத பிரச்சனையில இழுத்துற போறாங்கன்னு சொல்லிட்டு நான் பேசவே கிடையாது.